வணக்கம். காரப்பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் பொட்டுக்கடலை ஒரு கை போட்டுக்கோங்க. அச்சோ, அடுப்பு ஆன் பண்ண மறந்துட்டேனே, எண்ணெய் ஆரம்பத்தில் இந்த சொதப்பு. கருவேப்பிலை, வரமிளகா, பூண்டெல்லாம் தட்டி போட்டு நல்லா வணக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டு உங்ககிட்ட இருக்கிற பொரியை அதில் கொட்டி நல்லா கிண்டிக்கோங்க. பொரியை ஒரு கரண்டியில் கிட்டினீங்கன்னா எல்லா இடமும் கொட்டும். அதனால் 2 கரண்டி வச்சு நம்ம ஒரு செஃப் ஸ்டைலில் கிண்டிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட காரப்பொரி ரெடி. காரப்பொரி சாப்பிட்றப்ப தான் நான் ஒன்று யோசித்தேன். மைண்ட் செட்டுன்னு ஒருத்தவன் இருப்பான். நமக்குள்ளே தான் இருப்பான், நம்ம கூடவே தான் எப்பவும் இருப்பான். ஆனால் கரெக்டான நேரத்தில் நம்மளை காலை வாரி விட்டுருவான். முக்கியமாக சொல்லணும்னா, ஏதாவது சண்டைன்னு நம்ம பேசாமல் இருப்போம். கால் பண்ணக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் நம்ம மானங்கெட்ட மைண்ட் செட்டு நம்ம பேச்சை கேட்காது. போய் மெசேஜ் பண்ணு, போய் கால் பண்ணு அப்படின்ட்டு நம்ம காலை வாரி விட்டுருவோம். செட் ஆகாது மைண்ட் செட்டுக்கிட்ட போய் மைண்ட் செட்டு ஏன் இப்படி என்ன தொல்லை பண்ணுற, கொஞ்ச நாள் என்ன ரோசமாக இருக்க விடு அப்படின்னு சொன்னால்